பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா த கைட் ரன்னர். இது வந்து யார் எழுதியிருக்கு? ஹல்தி கொய்சாயினி. கேரக்டர்ஸ் அமீர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹர்சன் வந்து அமீருடைய ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் பாபா வந்து அமீருடைய ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் அலி வந்து ஹசனுடைய ஃபாதர். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த நாவலுடைய ஸ்டார்டிங்கில் அமீர் வந்து சேடாக வந்து இருக்கிறது மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஏன் அவங்க வந்து சேடாக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கேரக்டர் லிஸ்ட்லேயே பார்த்தோம் அமீர் அண்ட் ஹாசன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அமீர் வந்து ஹாசனை வந்து எப்படி வந்து ஒரு அன்வான்ட் திங்ஸ் அப்படின்னா எப்படி அவங்கள வந்து அடிக்கலாம், இல்லை எப்படி அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறத வந்து அவங்கள சேட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போ திங்க் பண்ணி அமீர் வந்து சேடாக வந்து இருக்கிறாங்க. ஹாசனை வந்து பீப்புள்ஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஹேர் லிப்டு கைட் ரன்னர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்களாம். ஸோ ஏன் அப்படின்னா அவருடைய லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஹேர் உடைய லிப் மாதிரி இருக்கும். அண்ட் அவர் வந்து கைட் ரன்னர் அப்படின்னு சொன்னால் நம்ம டைட்டிலுமே வந்து ஹைட் ரன்னர் தான். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சம்மரி டீட்டெயில்டாக வந்து பார்க்குற டைமில் வந்து பார்க்கலாம். இந்த நாவலில் வந்து ப்ரெசண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. 26 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள விஷயங்களை வந்து அமீர் வந்து என்ன செய்கிறார், ரீகால் பண்ணுறாரு. அதுதான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நாவலாக வந்து காமிச்சிருக்காங்க. இந்த அமீருடைய ஃபாதர் இவங்களுடைய ஃபேமிலி வந்து எங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா கபுல் அப்படின்னு சொல்கிற ஆப்கானிஸ்தானில் ஒரு பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அமீர் அண்டு அவங்களுடைய ஃபாதர். இவங்க ரெண்டு பேருக்கும் 2 சர்வெண்ட் வந்து இருந்தாங்க. அந்த சர்வெண்ட்டுடைய நேம் தான் வந்து என்னது, அலி அண்ட் ஹாசன். ஸோ இவங்க சர்வெண்ட்டாகவும் இருக்கிறாங்க, இவங்களுடைய ஃப்ரெண்டாகவுமே வந்து இருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற பிளேஸ் கபுல், ஆப்கானிஸ்தான். இங்கே வந்து ஒரு ரூமர் இருக்குது. என்ன ரூமர் அப்படின்னா, பாபா வந்து ஒரு பியர் கூட வந்து ஃபைட் பண்ணி அந்த இவங்க தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, ஓல்டன் டேஸில் இப்படி வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பாபாவுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து அமீருக்கு காதில் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போது அமீர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அவங்க அலி அண்ட் பாபாவும் வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாபாவுடைய சைல்டுஹுட் டேஸில் பாபாவுடைய ஃபாதர் வந்து அலியை வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அலியுடைய மதர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அந்த டேலேருந்து அவங்க பாபாவுடைய வீட்டுக்கு அலி போன அன்னையிலேருந்து என்னது 2 பேருமே வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அமீர் அண்ட் ஹாசனுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அமீர் வந்து எஜுகேட்டட் பர்சன், ஹாசன் வந்து நான் எஜுகேட்டட் பர்சன். பட் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, 2 பேருமே வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு உள்ளதை வந்து காமிக்கவே மாட்டாங்க. 2 பேருமே வந்து சேமாக தான் வந்து எப்போவுமே இருப்பாங்க. அமீர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து எழுதுவாங்க. அவங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆப்கானிஸ்தானில் ஒரு சேஞ்ச் வருது. ஜூலை 17, 1973 ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு கிங்கோடைய அண்டரில் வந்து ரூல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் 1973 தாலிபான்ஸால் வந்து என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து கிங்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடச்சிச்சு. பட் இந்த விஷயம் வந்து ஹாசனுக்கு வந்து பிடிக்கல. எல்லாருமே வந்து அந்த டேயை வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஹாசன் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, அந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அமீர் அண்ட் ஹாசன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் யாரை பார்க்குறாங்க, ஆசிஃபை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆசிஃபுக்கும் அமீர் அண்ட் ஹாசனுக்கும் என்ன செய்யாது, ஒத்தே போகாது. ஆசிஃபை பார்த்தது என்ன செய்கிறாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆசிஃப்க்கு வந்து ஹசார் கம்யூனிட்டி பீப்புளை பிடிக்கவே செய்யாது. 3 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஹாசன் அண்ட் ஆசிஃப் வந்து என்ன செய்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சேம் இயரில் வந்து பாபா வந்து ஹாசனுடைய சர்ஜரிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஹாசனுடைய லிப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பாபா வந்து சர்ஜரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே வந்து வின்டர் சீசனாக வந்து இருக்கிறதுனால ஸ்கூல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா கைட் காம்படிஷன். இது வந்து இயர்லி அங்கே நடக்கிற காம்படிஷன் தான். இதில் வந்து ஒரு பர்சன் வந்து கைட்னா ஒரு குரூப்பில் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து கைட்டை வந்து விடணும். இனி ஒரு பர்சன் வந்து அந்த கைட்டை வந்து நூலை வச்சு அறுத்து விடும்போது அந்த கைட்டை வந்து எங்கேயாச்சும் போய் விழும் இல்லையா, அது வந்து இனி ஒரு பர்சன் போய் எடுத்துகிட்டு வரணும். யார் ஃபர்ஸ்ட்டு போய் அந்த கீழே விழுற கைட்டை வந்து எடுத்துகிட்டு வருதோ அவங்க தான் யார் வின். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க 2 பேருமே வந்து விளையாடுவாங்க. அமீர் அண்ட் ஹாசன் வந்து விளையாடுவாங்க. அமீர் வந்து கைட்டு விட
பண்ணுவாங்க, அறுந்து விழுற கைட்டை ஹாசன் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவர் வந்து ஸ்பீடாக போய் என்னச்சுவார், ஓடி போய் எடுத்துட்டார். அதனால தான் அதில் வந்து டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கைட் ரன்னர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி காம்படிஷனுக்கும் அமீர் வந்து கைட் வந்து விடுறாங்க, ஹாசன் வந்து போய் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் கைட் வந்து எடுக்க போன ஹாசன் வந்து ரிட்டர்ன் வந்து சீக்கிரமாக வரல. ஈவினிங் வர அமீர் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, வரவே இல்லை. ஸோ அமீர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி ஓகே வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாரு. நைட்டு 9 o'clock வந்து ஹாசன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர டைமில் உடம்பெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கு. அமீர் வந்து பார்த்துக்கிட்டு ஏன் அப்படின்னு வந்து கேட்கவே இல்லை. ஸோ ஆக்சுவலி அது என்ன ரீசன் அப்படின்னா, ஹாசஃப் கூட வந்து அடி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவருடைய உடம்பெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு. அமீர் வந்து ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கவும் இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணவுமே இல்லை. அமீர் வந்து அவருடைய அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹாசம் அண்ட் அலி வந்து நம்மளுடைய வீட்டில் இனி ஒர்க்குக்காக வேண்டாம், அவங்கள வந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய ஃபாதர் எனர்ஜியெல்லாம் அக்செப்ட் பண்ணலை அண்ட் அவங்க சொல்கிற எதுவுமே வந்து கேட்கவும் இல்லை. இதை வந்து கேட்டதும் அமீருக்கு வந்து அமீருக்கு வந்து ஏன் அவங்க அப்பா கிட்ட எப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து. ஏன் அப்படின்னா அமீர் வந்து ஹாசனை வந்து அவ்வளோவா வந்து ஒரு மைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் ஹாசன் வந்து என்ன அப்படின்னா, அமீருக்கு வந்து என்ன ஒரு இது ஆனாலுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அமீர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹாசனை கூட்டிகிட்டு ஒரு மவுண்டெயினுக்கு வந்து போகிறாங்க. மவுண்டெயினுக்கு போயிட்டு கையில் கொஞ்சம் ப்ரொமிக்ரானேட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொமிக்ரானேட்டை நான் உன் தலையிலே அடிக்கிறேன், நீ வந்து அதே மாதிரி ஏன் தலையிலையும் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குமே வந்து ஹாசன் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமீருடைய 13th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பர்த்டேக்கு வந்து ஆசஃபை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆசஃப் வந்து பர்த்டேக்கு கிஃப்டெல்லாம் கொண்டு வராங்க. வந்து ஹாசனை வந்து டியர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யார் காதில் வந்து கேட்குதுன்னா, அமீருக்கு வந்து கேட்குது. அமீருக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அமீர் அண்ட் ஆசஃப் வந்து நினச்சிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இந்த ஃபைட் பண்ணுற டைமில் ஆசஃப் வந்து என்ன செய்கிறாருன்னா, அமீருடைய பர்த்டேக்கு கிடச்ச கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நிறைய வந்து புக்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. அந்த கொஞ்சம் புக்ஸ் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஹாசன் அண்ட் ஆலியுடைய பில்லோக்கு அடியில் வந்து கொண்டு வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அமீர் வந்து கிஃப்ட்ஸை வந்து தேடுற டைமில் காணலை. நெக்ஸ்ட் எங்கேருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பில்லோக்கு அடியிலேருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து அமீர் வந்து பாபா கிட்ட வந்து சொல்லுறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து சொன்னதும் அலி அண்ட் ஹாசன் வந்து ரொம்பவே வந்து சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டிலேருந்தே வந்து வெளியே போகிறாங்க. பாபா வந்து அவங்க 2 பேருமே வந்து தேடினதுக்கு அப்புறமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி வந்து இந்த இயரில் வந்து நடந்த விஷயங்கள் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு 5 years ஆஃப்டர் உள்ளதை வந்து காமிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அமீர் அண்ட் பாபா வந்து இங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து லெஃப்ட் ஆகணும், ஆப்கானிஸ்தான்லேருந்து வேறு எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு டேங்கர் லாரியில் வந்து போகிறாங்க. அந்த டேங்கர் லாரி வந்து ரொம்பவே வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இப்படி ஒவ்வொரு வெஹிக்கிளில் தான் என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டேங்கர் லாரியில் வந்து இவங்க வேறு யாரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அமீருடைய ஃப்ரெண்ட் அண்ட் அமீருடைய அந்த ஃப்ரெண்டுடைய ஃபாதர் அண்ட் சன் நினச்சிக்கிறாங்க வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்கர் லாரியில் ஏறி வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டேங்கர் லாரியில் வந்து லாஸ்ட்டாக பாகிஸ்தானுக்கு ரீச் ஆனது யார் அப்படின்னா, அமீர் அண்ட் பாபா தான். அதில் வந்து இருந்ததில் இந்த லாஸ்ட் டைம் அவங்க போனதில் உயிரோடு இருந்ததே வந்து யார், அமீர் அண்ட் பாபா தான். அமீருடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஃபாதர் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அந்த டேங்கர் லாரியிலேருந்து இறங்கி அவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு பாபா அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பேங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அமீர் வந்து ஹாசனை பற்றி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாசன் வந்து எங்கே போனால், ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ ஒரு சிச்சுவேஷனில் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ எங்கே போயிருப்பான் அப்படின்றத வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அமீர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு காலேஜில் வந்து ஜாயின் ஆகுறாங்க அண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து ஆகுறாங்க. பாபா இப்போ வந்து ரொம்பவே வந்து சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அமீர் வந்து ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணுறான். அந்த கேர்ளுடைய நேம் சொரையா.
இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருதுன்னா ஃபாதருக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஃபாதர் அந்த டைமில் வந்து இல்லா வந்திருப்பார், கேன்சர் இல்லா வந்திருப்பார், கேன்சர் அவருக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெருசாக எதுவும் ரியாக்ட் எதுவுமே பண்ணலை. அண்ட் சொரையா வந்து நிறைய சீக்ரெட்ஸ் வந்து அமீர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகுது. ஆஃப்டர் மேரேஜ் பாபா அமீருடைய ஃபாதர் பாபா வந்து என்ன செய்கிறாங்க, இறந்து போகிறாங்க. அமீருக்கு வந்து ஒரு தாட் வருது. என்ன தாட் அப்படின்னா, பாபாவுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு, அமீருடைய ஃபாதருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வந்து ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் வந்து கோல்டு வார் வந்து ஆரம்பிச்சிச்சு. அமீர் அண்ட் சொரையா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு வீடு வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இல்லை. நிறைய டாக்டர்ஸை போய் வந்து பார்க்குறாங்க. பட் டாக்டர்ஸ் வந்து யாருமே வந்து மெடிசன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் இவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. எங்கேருந்து வந்து வருது, யார்கிட்டே இருந்து வருது அப்படின்னா, ரஹீம் கான் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் கிட்டேருந்து வருது. இந்த ரஹீம் கான் யார் அப்படின்னா அமீருடைய ஃப்ரெண்ட். அந்த லெட்டரில் ரஹீம் கான் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இல்லா இருக்கிறாரு, அதனால் அமீர்கிட்ட வந்து போய் பார்க்குறதுக்கு மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வெளியில் வந்து இருக்கிறாங்க. அமீருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாலும் அவருக்கு அங்கே வந்து போகிறதுக்கு வந்து ஈஸி கிடையாது, வார் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால. இருந்தாலும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கூப்பிட்டதுக்காக போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே வந்து போகிறாரு. போய் நிறைய நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமீர் வந்து ஹாசனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஹாசன் கிட்ட பேசுகிறாங்க. பேசி பாபாவுடைய டெத்தை பற்றி சொல்லுறாங்க. அந்த டைமில் ஹாசன் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹாசன் வந்து அவருடைய மேரேஜை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, சில்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஒன் சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹாசன் வந்து இறந்து போகிறாரு. அமீர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் தி நாவலுக்கு வந்துட்டோம். அமீர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கைட் வந்து விடுறாங்க. கைட் விடுற டைமில் ஹாசனுடைய சைல்டான சோரப் என்ன செய்கிறாங்க, அந்த கைட்டை வந்து போய் எடுக்கிறாங்க. எப்படி முன்னாடி ஹாசன் போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்க, ஹாசனுடைய சைல்டான சொராப் வந்து போய் எடுக்கிறாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து எப்படி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சொராப் வந்து கைட்டை வந்து விடுறாங்க. அமீர் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, கைட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சைக்கிளாக என்ன செய்கிறாங்க இந்த நாவலில் வந்து காமிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த கைட் ரன்னர். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்லாம் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.